2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. வாழ்க்கை சொன்ன பேச்சை நீ கேளு, எல்லாம் உனக்கு ஆகும் தூது. போதும் அது போதும். அச்சச்சச்சோ ஏதேதோ ஆயாச்சோ. அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமம்தான், டென்ஷன் தனக்கேறுதா. தன்னன் தனிமைய கட்டி பாரு நீ. இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான். Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு, உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. இவ்வளவு யார் வர சொன்னா? இப்போ அதான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாச்சுல. இவ புருஷன் பிசினஸ் பண்ண வேணும்னா சுஜாதா கிட்ட எதுக்கு வரணும்? வெளியே எங்கேயாவது போக வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சு விஜய் 4 தடவை பணம் வாங்கிட்டு போயிருக்கா. வளர்த்து ஆளாக்கின அப்பம் கேட்டா மட்டும் மனசு வர மாட்டேங்குது. இப்ப பிசினஸுக்கு சரியான நேரம். பையிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது. இப்பதான் எப்படியாவது வாங்கிடணும். மறுபடியும் வரப்போறா. அம்மா, டிஃபன் ரெடியா? சுஜாதா, அம்மா சுஜாதா, கூப்பிட்டது கேட்கல இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறியா? என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? இப்ப எனக்கு டைம் இல்ல, ஈவினிங் பேசலாம். இந்த அப்பாவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஸ்பேர் பண்ண கூடாதா? சொல்லுங்க. கொஞ்சம் வெளியில வரையா? நான் உங்கள்கிட்ட பேசுறது இங்க இருக்க சிலர் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டுச்சுன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு ராசி. இப்பவே பயணிச்சேன்னு போயிடுச்சுமா. ப்ளீஸ்மா.
சொல்லுங்கப்பா. 50ஸ்ல பிசினஸ் ஆரம்பிச்சப்பவே சக்சஸ் பார்த்தவன் நான். ஏன்னா அப்ப அந்த ஃபியட் அம்பாசிடர் காரெல்லாம் பாப்புலர் ஆகாத காலம். அப்பவே சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணவனா. மவுண்ட் ரோட்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல என்னோட ஆபீஸ் இருந்தது. நான் பண்ணாத இம்போர்ட்டட் கார்ஸே இல்லம்மா. எந்த ஒரு பிசினஸ்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா, அது மாதிரி எனக்கு ஒரு காலகட்டத்தில் நஷ்டம் வந்தது. அம்மா அதே சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய கடன் வாங்கி பண்ணேன். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன் தோத்து போனுங்கிற காரணம்லாம் அப்ப நான் தேடல. பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கிறவங்க ஏன் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தப்போ ஆச்சரியப்பட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண அதே விஷயத்தான் இப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கான சூழ்நிலை, அரசாங்க கொள்கை, பையிங் பவர் எல்லாமே மாறி இருக்கு. இப்போதான் சாதகமா இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. 100% ஜெயிப்பம்மா. என்கிட்ட இல்லாத பணம் ஒண்ணுதான். அம்மா நீ அதை சும்மா கொடுக்க வேண்டாம், கடனா கொடு. 2 வருஷத்துல வட்டியோட திருப்பி தரேன். நீ சொல்ல போற பதில்ல தான் என்னோட நம்பிக்கை, எதிர்காலம், லட்சியம் எல்லாம் அடங்கி இருக்குமா. பேசி முடிச்சிட்டீங்களா? என்னடா இது, தொண்டை தண்ணி தீர்ற வரைக்கும் கத்தியிருக்கோம், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அக்கா ஆ? அக்கா அவரை இப்ப என்ன கூட்டிட்டு போறதுக்காக வராரு. அன்னைக்கு பேங்க் லோன் விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. அத பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் அவரு வந்துட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய அர்ஜென்ட் இல்ல. உன்னால முடியலன்னா சொல்லுக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சாரிக்கா, நீ பேங்க் போற அவசரத்துல இருக்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன விஜய் இது? ஏன் இவ்ளோ ஃபார்மலா பேசிட்டு இருக்க? நீ யாரு? என் கூட பிறந்தவ. உனக்கு இல்லாத உரிமையா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீ எக்ஸாக்டா 1 வீக் பிஃபோரா என்கிட்ட சொல்லுன்னு. சரி, 50,000 தானே? டோன்ட் வரி, நான் ரெடி பண்ணிடுறேன். நீ போய் சாப்பிடு. தேங்க்ஸ்க்கா. என்ன நினைச்சிட்டு இருக்காவா? எவ்வளவு பெரிய மனுஷனா, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கூடி குறுகி பிசினஸ் பத்தி சொல்லி அவட்ட பணம் கேட்கற. அதுக்கு எஸ் சார் கூட சொல்லாம அவ்வளவு லட்சியமா தலையிட்டு போறா. ஆனா விஜயோட புருஷன் மட்டும் பணத்தை தர முடியுதா? இதுல எக்ஸ்ட்ரா 50,000 வேற. என்ன பிச்சாத்த பணத்தை பார்த்துட்டா இந்த திமிர்ல ஆடுறா. இவன் இன்னைக்கு பாக்குற பணத்தை விஸ்வநாத 30 வருஷம் முன்னாடி பார்த்தவன். கேவலப்படுத்தி பாக்குறியா? இத பாரு, நேத்து வந்து தங்கச்சி புருஷன் ஹெல்ப் பண்றவனுக்கு தகப்பனுக்கு ஹெல்ப் பண்ண கசக்குதா? ஆனா தரவே வேணாம், தரவே வேணாம். இவ தராட்டி எனக்கு பணமே கிடைக்காம போயிடுவான். இது பாரு, பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருண்டா போயிடும். நெவர். இந்த விஸ்வநாத பத்தி இவளுக்கு தெரியாது. இந்த விஸ்வநாத யாருன்னு ப்ரூவ் பண்றேன். இவன் என்ன தருது? என் ப்ரொஃபைல பெரிய ஆளுங்க சிலருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுல யாரா ஒருத்தர் எஸ்ன்னு சொல்லட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். டேய் பிரகாஷ், 9 மணி ஆக போகுது. கேம்பஸ் இன்டர்வியூக்கு போக வேண்டாமா? இன்னும் ட்ராக்ஸ்ல இருக்க. எப்ப ரெடியாவ, எப்ப போவ? கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் இப்படி டைமிங், பங்க்சுவாலிட்டிக்கெல்லாம் தனியா மார்க்ஸ் போடுவாங்க, தெரியும்ல? தெரியும்க்கா. இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கே போவேன்னா டிசைட் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு வர கம்பெனிஸ்லாம் பி கிரேட் கம்பெனிஸ்க்கா. அவங்களோட R&D, ஷேரு, டர்ன் ஓவர், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துலயுமே பி கிரேட் தான். இன்னைக்கு நான் போயிட்டேன்னா விப்ரோ, TCS போல பெரிய கம்பெனிலாம் மிஸ் பண்ணுவேன். அதான் போவேனான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமோடா. சரி, பாத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். வரேன். சரிக்கா. பாய். பாய். இந்தங்க காஃபி. பக்கம் பக்கமா வசனம் பேசி 100 ரூபா தான் தேறிச்சு போல இருக்கு. ஓ, அதையும் பாத்துறியா நீ? அந்த கன்றாவியை தான் நான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேனே. விட மாட்டேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம விட மாட்டேன்.
இப்படி வெட்டி வேலை பாக்குறதுக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. என்ன அப்படி பேசுற? இன்னும் 6 மாசத்துல பாரு. போதும்பா, இந்த 10 வருஷத்துல இன்னும் அந்த 6 மாசம் வரவே இல்ல, அவளும் ஏடி மிஷினாவே மாறிட்டா. ஆமா, வழக்கம் போல 50-50 தானே. சிவ சிவா. ம். எங்க போயிருக்கோம்? காவியா, என்னடி பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு, அவசர வேலை இருக்குன்னு காலைல வெந்நீர் கொட்டிக்கிட்ட மாதிரி டிஃபன் கூட வேண்டாம்னு சொன்ன. இப்ப என்னத்த உருட்டிட்டு இருக்க? ஞாயிற்றுக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி அப்படி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? மா, இரிட்டேட் பண்ணாதமா. நானே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை காணணும் தேடிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? போன வாரம் வாங்கின டிசைனர் கம்மல தொலைச்சிட்டியா? மா, நீ வேற. உன் கையால தானே நேத்து பீரோல வச்சு பூட்டி வைக்க சொன்ன. ஆமால, அப்படி என்னத்தை தேடி தொலைறா? அப்படி என்ன தாண்டி தேடிட்டு இருக்க? ஐயோம்மா, தெரிஞ்சு என்ன பண்ண போற? போமா, போய் வேலை இருந்தா பாரு. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு ஒரு பெத்த தாய வெளியில போன்னு. எங்க காலத்துல இப்படி சொல்லிருந்தா விளக்கு மாதிரி பிஞ்சு இருக்கும். சொன்ன வாயை எழுத்து வச்சு தச்சிருப்பாங்க. உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு? எத்தனை ஆலமரம் சுத்திருப்பேன், எத்தனை அரசு மரம் சுத்திருப்பேன், எவ்வளவு கூட தண்ணி ஊத்திருப்பேன், எத்தனை கோவில்ல மண்சோறு சாப்பிட்டு அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணிருப்பேன். உனக்கு உங்க அப்பாக்கு இப்படி அடிமை வேலை பார்க்கதான் எங்க அம்மா அப்பா என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்காங்களா? மா, என் புச்சு அம்மா, உனக்கு எல்லா விஷயத்தையும் டீடைலா கேட்கணும் அவ்வளவுதானே? சீரியல் பார்த்து நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டமா. மா, ப்ரொஃபசர் மேம் வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க, எடுத்துட்டு வந்து வச்சேன். எங்க வச்சுன்னு தெரியவே இல்ல, கண்ணிலேயே பட மாட்டேங்குது. இதுல உன் எமோஷனலான பேச்சு வேற. ஏதோ குடிக்க கொண்டு வந்தியே. ஓ, நீயே குடிச்சிட்டியா? மா, நிஜமாவே சொல்றேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உன் கையால ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு கூட போமா. ஓ, இதுதான் விஷயமா? நான் வேற ஏதோன்னு நினைச்சிட்டேன். அந்த புக்கு நான் அவ்வளவு விலையா? சின்ன புக்குன்னு தானே சொன்னேன். நான் வேணா ஒரு 100-200 தரேன். அதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். மா, தலை வலிக்குது, ஒரு கப் காஃபி கூடன்னு கேட்டேன். தரேன், போய் எடுத்துட்டு வரேன். 2 பேருக்கும் ஒத்து வரலையே ஒழிய நீ உங்க அப்பா ஒரே மாதிரி தான். அவரு இப்படிதான் எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டே இருந்தாரு. கிடைச்சதோ இல்லையோ தெரியல. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒத்து போகலையே தவிர 2 பேரும் ஒரே மாதிரியா? அவரும் அப்படிதானா? ஒருவேளை அவரும் பாஸ்புக்கு தான் தேடி இருப்பாரோ? அப்போ அது அப்பா ரூம்ல தான் இருக்கணும். சுந்தரி, சுந்தரி, வாங்க. புதுசா டிகாஷன் இறக்கி காஃபி கலந்துருக்கேன், குடிக்கிறீங்களா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிஃபனே ரெடி பண்ண. சாப்பிட்ற நேரத்துல உனக்கு எதுக்கு ஸ்ட்ராங்கா செகண்ட் டைம் காஃபி? அப்புறம் பித்தம் தலைக்கிறாம என்ன பண்ணும்? ஐயோ, இது எனக்கு இல்லங்க, காவியாவுக்கு. அவ இன்னும் காலேஜுக்கு போல? காலேஜ்ல ஏதோ ப்ரொஃபசர் கொடுத்த புக்கை தொலைச்சிட்டாலாம், அதை தேடிக்கிட்டு இருக்கா. மா, காஃபி அங்க வச்சுட்டு போமா. தேடுறதுதான் தேடுற. காஃபியை குடிச்சிட்டு எனர்ஜியோட தேடலாமே. தேடுறதுதான் தேடுற. காஃபியை குடிச்சிட்டு எனர்ஜியோட தேடலாமே.
இந்தாம்மா குடி. இந்தா. காலேஜுக்கு கூட போகாம பரபரப்பா தேடிட்டு இருக்க. இல்லப்பா, நேத்து ப்ரொஃபசர் ஒரு நோட்டு கொடுத்தாங்க. நோட்ஸ் எழுதிட்டு திருப்பி தரலான்னு வாங்கினேன். அத காணோம். அதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். இத உன் அம்மா கிட்ட சொன்னா அதை அப்படியே நம்பிடுவா. இல்லப்பா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நோட் புக் காணும்னா ஓ ரூம்ல இல்ல தேடணும், ஏ ரூம்ல வந்து தேடி. இல்ல, ஒருவேளை இங்க காலேஜ் கட் பண்ணிட்டு அதை தேடணும்னு இருக்கா? ஏன் ஈவினிங் வந்து தேடலாமே? ஏன் இன்னைக்கு அந்த நோட் புக் கொடுக்காட்டி அந்த ப்ரொஃபசர் உன் தலையை சீவிடுவாங்களா? நான் வேணா அந்த ப்ரொஃபசர்ட்டியோ இல்ல பிரின்சிபல்ட்டியோ வந்து பேசிட்டேன். ஐயோ வேணாப்பா, நான் ஈவினிங்கே வந்து தேடிக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த புக்கா பாரு. அப்பா, இது என் காலேஜ் புக்கே இல்லப்பா. இதைத்தானே ரூம் ரூமா தேடிட்டு இருக்க. இதுக்கு பேங்க் பாஸ்புக் தேடுற? நான் கொடுக்குற பாக்கெட் பண்ணி உனக்கு பத்தலையா? இன்னும் உனக்கு பணம் தேவைப்படுதா? கமான் செல்வி, பேசு. சிட்டியோட பெஸ்ட் காலேஜில் படிக்க வைக்கிறேன். நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து யூஸ் பண்ற போன், ஓட்டுற வண்டி வரைக்கும் எல்லாமே பெஸ்டா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் தேவைப்படுது? அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பாஸ்புக்க பணத்துக்காகலாம் தேடல. வச்ச இடத்துல காணோம், அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு. இல்லப்பா, நீங்க தேடுறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா சொதப்பிட்டேன். இப்ப கூட நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உன்னை நம்புறேன். உன்னை ரொம்ப நம்பியிருக்கேன். அதை நீயே கெடுத்துக்காத. காலேஜுக்கு தானே போற? ஆமாப்பா. போற வழியில என்னோட செக் ஒன்று இருக்கு, அதை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு போயிடு. அப்பா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேணா டிரா பாக்ஸ்ல போட்டுட்டு போயிடட்டா? பேங்க் பாஸ்புக்கை தேடுறதுக்கு உனக்கு 1 hour செலவழிக்க முடிஞ்சது. இந்த செக்கை டெபாசிட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோமா? இந்தா கவுண்டர் ஃபாயில் எனக்கு சீலோட வேணும். பிடி. என்ன அண்ணனை இன்னும் காணோம்? சந்தியா கல்யாணம்னு ஒரு வாரம் நல்லா பொழுது போச்சு. திரும்ப அந்த நரகத்துக்கு போய் வாழணும்னு நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. ஆமாக்கா, அங்க போனா ஸ்வீட்டு சாக்லேட்னு பேப்பர்ல கூட எழுதி பார்க்க முடியாது. இவர்தான் இப்படி இருக்காருன்னா இவருக்கு பயந்துகிட்டு மாமாவும் அத்தையும் கூட ஆரோக்கியம் தாமா முக்கியம், கேப்பக்கூழு வெங்காயம்னு வில்லேஜ் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இந்தாங்க, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க. இந்த ஸ்வீட்லாம் பெரியவங்களுக்கு கொடுங்க. என்ன, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் மூஞ்சில கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட் காணோம். அன்னைக்கு டென்ஷன்ல உன்னை கத்திட்டேன்னு கோவமா இருக்கியா? உன்கிட்ட கோவப்பட எனக்கு உரிமை இல்லையா? இல்லைன்னா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, அப்படியெல்லாம் பேசாதண்ணே. உனக்கு எல்லா உரிமையும் எங்ககிட்ட இருக்கு, அதே உரிமை எங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கு. நீ தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா நீ யாரு எனக்கு பொண்ணு பாக்குறதுக்குன்னு என் வீட்டுக்காரர் முன்னாடி வச்சு கேட்டுப்பாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, நீ முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா தான் நீ என் தங்கச்சி அர்ச்சனா. என்ன ப்ளீஸ்? இந்த ஸ்வீட்டை நீ அந்த கடையில் வாங்குறதா நல்லா இருந்திருக்கும்லண்ணா. இதான் என் தங்கச்சி. இதை பாரு, என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே எல்லாரையும் விட உங்க 3 பேருக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா பண்ணலாமா? இந்த கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கேன். அது எப்படி சமாளிச்சு முடிக்க போறேன்னு டென்ஷனே ஜாஸ்தியா இருக்கு. எப்படிமா எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் வரும்? ஒரு வழியா இந்த டென்ஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு நானே சொல்றேன், உங்க 3 பேர்ல யாரு பொண்ணு பார்த்தாலும் சரி, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஏன் அர்ச்சனா ஓகே சொன்னாதான் நான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? ஹாப்பி? நான் சொல்லல, அண்ணனுக்கு என் மேலதான் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. யார்கிட்ட பாசம் இருக்கோ அவங்க மேலதான் கோவம் வரும்.
அண்ணே அவர் வரதுக்குள்ள இன்னொரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேன்னு அவர் வந்து சாப்பிட விட மாட்டாரு கொடுங்க. மெதுவா மெதுவா. அர்ச்சனா ரெடியா போலாமா? என்ன எல்லாரும் ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நீங்க கொடுத்த டோஸுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு வாயே திறக்க மாட்டான்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நாங்க அண்ணன் தங்கச்சிங்க சின்ன விஷயத்தை கூட அடிச்சுப்போம் குடிப்போம், மத்தவங்க முன்னாடி எல்லாம் விட்டு தர மாட்டோம். ஏங்க என் வைஃப் எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே, அவளை கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்க. வாயை திறந்தாதான் மாட்டிக்குவால. ஏய், நீ வாயை திறந்தாதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை. இப்பதான் அர்ச்சனாவை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிருக்கேன். ஏய் வாய் தர, வாய் தர. பாத்தீங்களா, கிருஷ்ணர் வாயை திறந்தா உலகமே தெரியற மாதிரி இவ வாயை திறந்தா ஒரு ஸ்வீட் கடையே இருக்கும். முரளி, உங்க கூட எனக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது இந்த விஷயத்துக்கு ஆதா இருக்கும். நீங்களே அவளை ஸ்வீட் சாப்பிட வச்சு இப்படி கெடுக்காதீங்க. விடுங்க ரமேஷ், ஏதோ கல்யாண சந்தோஷத்துல இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா. இது பாருமா, நாளையில இருந்து இந்த ஸ்வீட் சாப்பிடுறது எல்லாமே கட். ரமேஷ் சொல்ற மாதிரி பக்காவா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஓகேவா? சரி, நீங்களும் ரெடியா இருந்தா வாங்க, உங்களை வீட்டுக்கு போறச்சு டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். வேணாம் வேணாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். யாருக்கும் நான் சிரமம் கொடுக்க விரும்பல. இல்லங்க, அக்காக்கு இங்க நிறைய வேலை இருக்கும். அண்ணன் கிட்ட சொல்லணும், வாங்கணும். என்னக்கா கரெக்டா? ஏய், உன்னை கேட்டாங்களா? நீ கிளம்பு முதல்ல போ. சரி வரேன் முரளி. வரேன். தேங்க்யூ. முரளி, எங்க அப்பா அம்மா உங்களை இன்னொரு மகனா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தனியாளர் நின்று கஷ்டப்பட வேணாம், எங்க கூடவே இருக்கலாம். இல்லனா எப்ப வேணா வரலாம், வரணும் என்ன? கண்டிப்பா. என் தங்கச்சியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணுமா என்ன? கண்டிப்பா வரேன். நீங்க கிளம்புங்க. அது கூட இந்தா, இது ஒண்ணு போதும், உங்களுக்கு தேவைப்படும். வரேன். ஓகேம்மா. ஆஹா, என்னமா பிளான் பண்றாங்க? அவங்க வீட்ல வந்து தங்கணுமா? எங்க அண்ணனுக்கு சூடு சொன்ன இல்லையா, பெருசா பேச வந்துட்டாங்க.